One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்கிறதா அல்லது கைவிடப்படுகிறதா என மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. திட்டத்தை கைவிடுவது அல்லது தொடர்வது பற்றி தமிழக அரசிடமிருந்து தகவல் இல்லை என மத்திய அரசு விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்வு. கடந்த 2 தினங்களில் சவரனுக்கு 4400 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, தேனி, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை. சென்னை மற்றும் புறநகரில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 19,264 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 76.18 அடியாக உயர்வு. மதுரை மாவட்டத்தில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக நீரின்றி வறண்ட சாத்தையாறு அணை. 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு. கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். இந்தியாவின் மாபெரும் ஆர்ச் வடிவ இடுக்கி அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 20 அடி உயர்வு. டெல்லி NCRல் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தேங்கிய மழை நீரால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. டெல்லியில் விடாது பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் தேங்கும் தண்ணீர். கனமழை எச்சரிக்கையால் குருகிராமில் வீட்டிலிருந்து வேலை செய்ய அலுவலகங்கள் அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கனமழையால் பாதிப்பு. டெல்லி டேராடூன் விரைவு சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். உத்தரகாண்டில் தொடரும் கனமழை. ருத்ரப்பிரயாகில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய வாகனங்கள். கேரளத்தின் ஆலப்புழாவில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ள நீர். சாலைகளை வெள்ளம் மூழ்கடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. கான்பூர் லக்னோ விரைவு சாலை திறக்கப்பட்ட சில வாரங்களிலேயே 300 மீட்டர் தூரத்துக்கு சாலை சரிந்து பாதிப்பு. திட்ட கண்காணிப்பில் அலட்சியமாக இருந்த பொறியாளர்களுக்கு 2 ஆண்டு தடை. லக்னோ கான்பூர் விரைவு சாலையில் மழையால் சேதமடைந்த பகுதிகளை மின்விசிறிகள் மூலம் உலர்த்தும் காட்சிகளால் மக்கள் அதிர்ச்சி. 4700 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலையின் தரம் குறித்து வாகன ஓட்டிகள் கேள்வி.
சிலி நாட்டில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் ஓடும் நிலையில் மக்கள் படகுகளில் பயணம். நிரம்பிய அணைகளிலிருந்து சீறி பாயும் நீர். தென்கொரியாவில் அதிகரிக்கும் வெயிலின் வீச்சு. வெயில் பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாக்க அதிகபட்ச ஏற்பாடுகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அதிபர் உத்தரவு. சீனாவில் இருவேறு நிறங்கள் கொண்ட ஆறுகள் கலக்கும் அபூர்வ காட்சி. தென்மேற்கு யுன்னானில் இயற்கையின் அதிசயம். கடந்த ஆண்டு செலுத்தப்பட்டு செயலிழந்த ஸ்பேஸ் ராக்கெட்டின் ஒரு பகுதி நிலவு மீது மோதியதாக நாசா விஞ்ஞானிகள் தகவல். நிலவுக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படாதென்றும், எனினும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் விளக்கம். ஹவாய் தீவிலிருந்து சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் மூலம் எடுக்கப்பட்ட சூரியனின் புதிய படம் வெளியீடு. சூரியனின் புறப்பரப்பில் உள்ள நெருப்புச் சுழல்கள் உள்ளிட்டவை குறித்து புதிய காட்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல். பதினாறு மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடன் பிரம்மாண்ட காற்றாலை அமைத்த சீனா. உற்பத்தியை தொடங்கியது கடல் மீது அமைந்த உலகின் மிகப்பெரிய காற்றாலை. ஜப்பானின் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டதன் 81வது நினைவு தினம் அனுசரிப்பு. அணுகுண்டு வீசப்பட்ட இடத்தில் 125 நாடுகளிலிருந்து வந்த 50,000 பேர் நினைவஞ்சலி. தாய்மொழி தமிழை எழுத படிக்க தெரியாது என சொல்வது அவமானம். பள்ளி விழாவில் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் நடிகர் தனுஷ் பேச்சு. தமிழ் வரலன்னு சொல்றது பெருமையும் இல்ல, அது ஒரு ப்ரைடும் கிடையாது. அது ஆக்சுவலா ஒரு தாய்மொழி தெரியலன்னா அது ஒரு அவமானம் தான். கண்டிப்பா தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கு நாளை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை. வெற்றி வான்மகள் படை என்ற திட்டத்தின் கீழ் 50 பெண்களுக்கு ட்ரோன் வாங்க 50% மானியம். 100 பெண்கள் உட்பட தகுதியான 500 பேருக்கு ட்ரோன் பயிற்சி வழங்கவும் நடவடிக்கை. வெற்றி வான்மகள் திட்டம். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குவோர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 20% கூடுதல் மானியம். ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகளுக்கான மின் மோட்டார், சூரிய சக்தி பம்பு செட்டுகளுக்கு
100% மானியம் வழங்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். பொதுப்பிரிவைச் சேர்ந்த 500 விவசாயிகளுக்கு ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க 60% மானியம். திட்டத்தை செயல்படுத்த 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு. நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும், இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தென்னை விவசாயம் மற்றும் விவசாயிகளுக்கான தனித்தனியே சிறப்பு திட்டங்கள் அறிவித்த தமிழக அரசு. கொப்பரைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக் வழங்குவதற்காக 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்களை களப்பயிற்சிக்கு அழைத்துச் செல்ல பேருந்துகள். 3 கோடி ரூபாயில் புதிதாக 6 பேருந்துகள் வாங்க திட்டம். பட்ஜெட் உரையின் போது சட்டமன்றத்துக்கு வெளியே சுற்றித் திரிந்த நாய்கள் பிடிப்பு. அதிகாரிகளின் உத்தரவை தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை. One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.